வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆதார் அட்டைக்கு எதிரான வழக்கு, அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றம். மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி, அன்புமணி மீது குற்றச்சாட்டு பதிய சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் அடிப்படை கொள்கைகளை விட வேண்டாம், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தல். பொய் வழக்குகளால் ஆந்திர சிறைகளில் வாடும் தமிழர்கள் மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க டாக்டர் பார்வேந்தர் வலியுறுத்தல். ஆதார் அட்டை தொடர்பான வழக்கை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே ஆதார் அட்டை தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆதார் அட்டையை கட்டாயமாக்க கூடாது என்று தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அரசு சார்பில் வாதாடிய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி, அரசின் சலுகைகளை பெறுவதற்காக தங்களது தனி அடையாளம் மற்றும் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க இந்தியாவில் உள்ள ஏழை எளியவர்கள் முன்வரும் பொழுது அதற்கு தடை விதிப்பது சரியில்லை என்று தெரிவித்தார். இதன் மூலம் தகுதியற்றவர்களுக்கு சலுகைகள் போய் சேருவதை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தமது வாதத்தில் குறிப்பிட்டார். இதையடுத்து மத்திய அரசின் மனுவை அரசியல் சாசன அமர்வு விசாரிப்பதே சரியாக இருக்கும் என்று தெரிவித்த நீதிபதிகள் மனு மீதான விசாரணையை அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றி உத்தரவிட்டனர். கூடன்குளம் 2வது அணு உலையை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியிடம் முதல்வர் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். கூடன்குளம் 1வது அணு உலை கடந்த 90 நாட்களாக பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, 1வது அணு உலையில் இருந்து தமிழகத்திற்கு 563 மெகாவாட் மின்சாரம் கிடைக்க வேண்டிய நிலையில் அங்கு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்குவது பற்றி எந்த தகவலும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே 1வது அணு உலையில் மின் உற்பத்தியை விரைந்து தொடங்க அலுவலர்களுக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா, மேலும் 2வது அணு உலை பணிகளை விரைந்து முடிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதனால் தமிழகத்திற்கு 563 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்தூர் மற்றும் லக்னோவில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி அளிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் அன்புமணி மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அன்புமணி பதவி வகித்த பொழுது இந்தூர் மற்றும் லக்னோவில் 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. ஆசிரியர் பற்றாக்குறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் சரிவர செய்யப்படாத நிலையில் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அன்புமணி மீது மோசடி, கூட்டுச்சதி உள்பட 4 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறும் நீதிபதிகள் அஜய்குமார் ஜெயின் உத்தரவிட்டார். குற்றச்சாட்டில் தொடர்புடையதாக கூறப்பட்ட மேலும் 5 பேரை விடுவித்த நீதிபதி ஜெயின் வழக்கின் விசாரணையை நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் தாம் முறைகேடாக செயல்படவில்லை என்றும் வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அடிப்படை கொள்கைகளை கைவிட்டுவிட வேண்டாம் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் பன்முகத்தன்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை கட்டிக்காக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி மாவட்டத்தில் மாட்டு இறைச்சி வைத்திருந்ததாக கூறி ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நினைவு கூர்ந்த பிரணாப், நாட்டின் அடிப்படை கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டுவிட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். Allow the core values of our civilization to be wasted. And that core value is, which over the years, the civilization celebrated diversity, promoted and advocated tolerance. The marvel of Indian democracy has its own strength. நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு பதவியேற்று ஓராண்டிற்கு மேல் ஆகியும் எந்த வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றவில்லை என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஷேக்புரா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியரின் வங்கிக் கணக்கிலும் தலா 15 லட்சம் ரூபாயை செலுத்துவதாக அவர் அளித்த வாக்குறுதியும் அதேபோல நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டார். பல்வேறு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று வரும் மோடி, இந்திய விவசாயிகள் எவருடனாவது புகைப்படம் எடுத்தது உண்டா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். लोकसभा के चुनाव से पहले उन्होंने कहा कि हिंदुस्तान के बाहर
बहुत सारा काला धन है, उस काले धन को वापस लाऊंगा और हर गरीब व्यक्ति, हर हिंदुस्तान के व्यक्ति के बैंक अकाउंट में मैं 15 लाख रुपए डालूंगा। ये उनका वायदा था। मैं आपसे एक सवाल पूछना चाहता हूं, इस मीटिंग में कोई ऐसा व्यक्ति है जिसके बैंक अकाउंट में 15 लाख रुपए मोदी जी ने डाले? ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியத்தை போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது. இதில் ராணுவத்தினரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தில்லி இந்தியா கேட் அருகே தேசிய போர் நினைவிடம் மற்றும் போர் அருங்காட்சியகம் அமைக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர், மேற்கு வங்க மாநிலம் கல்யாணி, ஆந்திரத்தின் மங்களகிரி ஆகிய இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கவும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அனுமதி வழங்கியது. 2015ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த 3 அறிவியலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு மருத்துவம் மற்றும் இயற்பியலுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று வேதியியலுக்கான நோபல் பரிசு பெறுவோர் குறித்த விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. மரபணு குறைபாட்டை சீராக்கும் தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சிக்காக பிரிட்டனைச் சேர்ந்த தாமஸ் லிண்டால் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த பவுல் மோட்ரிச் மற்றும் அசீஸ் சன்ஷார் ஆகியவர்களுக்கு இவ்வாண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை கூட்டாக பகிர்ந்து கொள்கின்றனர். The Royal Swedish Academy of Sciences has decided to award the 2015 Nobel Prize in Chemistry jointly to Thomas Lindahl, Paul Modrich and Aziz Sanjar for mechanistic studies of DNA repair. 2015ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த 3 அறிவியலாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. வேதியியலுக்கான நோபல் பரிசு பெறும் தோமஸ் லிண்டால் 1938இல் ஸ்வீடன் நாட்டில் உள்ள ஸ்டாக்ஹோம் நகரில் பிறந்தவர். வயது 77. தற்பொழுது பிரிட்டன் நாட்டில் உள்ள புற்றுநோய் ஆராய்ச்சி கழகத்தில் அவர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். பரிசு தொகையில் 33.3% இவர் பெறுவார். பரிசு பெறும் மற்றொருவரான பால் மோட்ரிச் 1946இல் அமெரிக்க நாட்டில் பிறந்தவர். அவருக்கு வயது 69. தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள டியூக் பல்கலையில் உயிரி வேதியியல் துறையில் அவர் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையின் 33.3% இவரும் பெறுவார். பரிசு பெறும் மற்றொருவரான அஜிஸ் சஞ்சார் 1946இல் துருக்கி நாட்டில் உள்ள சவுர் நகரில் பிறந்தவர். அவருக்கு வயது 69. தற்பொழுது அமெரிக்காவில் உள்ள வடக்கு கரோலினா பல்கலையில் உயிரி வேதியியல் மற்றும் உயிரி இயற்பியல் துறைகளில் அவர் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பரிசு தொகையின் 33.3% இவருக்கு வழங்கப்படுகிறது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் நல்லவர்களுக்கே தனது ஆதரவு என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய விஜயகாந்த், தமிழகத்தில் சாலைகள் பயணம் செய்ய முடியாத அளவில் மோசமாக உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தமிழக அரசின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என்று தெரிவித்த விஜயகாந்த், தமிழகத்தில் அதிமுக, திமுக தவிர மற்ற கட்சிகளை வளரவிடுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதனால் தமிழக அரசோட செயல்பாடு ஒஸ்ட்டுங்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரோடு கூட பார்த்தீங்கன்னா தூக்கி தான் போடுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நடிகர் சங்க தேர்தல் நடைபெற இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்ககிட்ட போய் கேளு. என்னோட ஆதரவு நல்லவங்களுக்கு தான். செம்மரம் வெட்டியதாக பொய்யாக தொடுக்கப்பட்ட வழக்குகளின் கீழ் ஆந்திர சிறையில் வாடும் தமிழர்களை மீட்க வேண்டும் என தமிழக அரசை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு தொடங்கி தோட்டங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி இடைத்தரகர்களால் அழைத்து செல்லப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த படிப்பறிவற்ற சுமார் 2000 மலைவாழ் கிராமப்புற இளைஞர்களை செம்மரம் வெட்டினார்கள் என கூறி கடப்பா, சித்தூர், திருப்பதி, நெல்லூர், ராஜமுந்திரி சிறைகளில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆந்திர அரசு அடைத்து வைத்துள்ளது என்று அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஆந்திரத்தின் சந்திரபாபு நாயுடு அரசு செம்மரம் வெட்டியதாக தமிழர்களை கைது செய்வதுடன் முதல் தகவல் அறிக்கையிலேயே கொலை முயற்சி குற்றத்தையும் சேர்த்து விடுவதால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காமல் சிறையிலேயே வாடுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மொழி பிரச்சனையால் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை எடுத்துக்கூற முடியாமலும் ஏனைய சட்ட உதவிகள் கிடைக்காமலும் ஆந்திர சிறைகளில்
தமிழர்கள் சித்திரவதைப்படுவது அவர்கள் குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி அனைத்து தமிழர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளித்துள்ளது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ஒரு மாநில எல்லைக்குள் பிற மாநில காவல்துறையினர் வந்து ஒருவரை கைது செய்ய வேண்டுமானால் பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற நிலையில் ஆந்திர காவல்துறையினர் அத்துமீறி அதிரடியாக தமிழக எல்லைக்குள் வந்து இளைஞர்களை கைது செய்வது தொடர்ந்து வாடிக்கையாகிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதை தமிழக காவல்துறை ஏன் கண்டும் காணாமல் கைகட்டி நிற்கிறது என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்துள்ளதுடன் சிறைக்குள் தமிழர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சலுகைகளும் உரிமைகளும் மறுக்கப்படுவது மேலும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக வேலை தேடி வந்தவர்களை சட்டவிரோதமாக காலவரமின்றி சிறையில் அடைத்துள்ளதால் அவர்களுடைய குடும்பங்கள் வாழ்வாதாரமின்றி பெரும் கஷ்டத்தில் தவிப்பதுடன் அவர்களுடைய குழந்தைகளும் படிப்பை கைவிட்டு வேலைக்கு செல்ல தொடங்கி விடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பல ஆண்டுகளாக ஆந்திர சிறையில் வாடும் தமிழர்களை மீட்க நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும் தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜெயலலிதாவை விடுதலை செய்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரசு வழக்கறிஞர் ஆச்சாரியாவுடன் கூடுதலாக ஒரு வழக்கறிஞரை நியமித்து கர்நாடக மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதாவை விடுதலை செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த கர்நாடகம் சார்பில் கர்நாடகத்தின் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர் ஆச்சாரியாவுடன் கூடுதல் வழக்கறிஞராக துஷ்யந்த் ஆர் தவை ஆஜராவார் என்று கர்நாடகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடி மக்களுடன் ஸ்டாலின் நடனம், மின்வெட்டு பிரச்சனையால் தொழில்துறை பாதிப்பு என குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சனையால் தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். 2ஆம் கட்ட நமக்கு நாமை விடியல் மீட்பு பயணத்தை நீலகிரி மாவட்டத்தின் தெப்பக்காட்டில் இன்று தொடங்கிய அவர் தேயிலைக்கு விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீலகிரியில் நவீன மருத்துவமனை அமைக்கப்படும் என்றார். முன்னதாக பைக்காரா பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த பொழுது ஸ்டாலினுக்கு தேயிலை கொழுந்து மாலைகள் அணிவித்தனர். பின்னர் தோக்தர் மற்றும் தோடர் இன மக்களை சந்தித்த ஸ்டாலின் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடினார். இந்திய ஜனநாயக கட்சியில் திருச்சி பிச்சாண்டார் கோவிலைச் சேர்ந்த பத்மா சிவகுமார் மற்றும் ஏராளமானவர்கள் இணைந்தனர். சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் முன்னிலையில் பத்மா சிவகுமாரும் மற்றவர்களும் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பிச்சாண்டார் கோவிலில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் பரம்பரை நிர்வாகிகளான ஜமீன் பரம்பரையைச் சேர்ந்தவர் பத்மா சிவகுமார். படித்தவர்களுக்கு முன்னுரிமை தரும் இந்திய ஜனநாயக கட்சியில் இணைவதன் மூலம் இவரை போன்றோர் சிறந்த பணியாற்ற முடியும் என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். திருச்சியில் நல்ல பல சேவைகளை குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தி சென்று இந்த கட்சியை வளர்ப்பதோடு தனக்கு இருக்கிற அந்த சேவை தாகத்தையும் தீர்த்து கொள்ள இது ஒரு வடிகாலாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அத்தகைய சகோதரியை இந்திய ஜனநாயக கட்சி வரவேற்கிறது. ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணுறாரு, நல்ல விஷயம் பண்ணுறாரு. அந்த ஒரு இதுதான், வேறு எதுவுமே இல்லை. இவரோட இது பிடிச்சி தான் வந்திருக்கேன். பண்ணுறது எல்லாமே சோஷியல் சர்வீஸ் எல்லாமே. ஹேவ் டு ஒர்க் ஃபார் ஹிம், அவ்வளோதான். மாட்டு இறைச்சிக்கு மதசாயம் பூசக்கூடாது என தமிழர் தேசிய முன்னணி தலைவர் பழநெடுமாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மது ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் தேசிய முன்னணி சார்பில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள நெடுமாறன் இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசினார். உணவு என்பது உண்பவர்களின் விருப்பத்தை பொறுத்து என்றதுடன் ஆரியர்கள் நடத்திய யாகங்களில் பசுக்களை பலியிட்டு அவற்றின் இறைச்சியை உண்ட வரலாற்றை அறிய வேண்டும் என்றும் பழநெடுமாறன் குறிப்பிட்டார். சைவமோ அசைவமோ அது அவரவர்கள் விருப்பத்தை பொறுத்தது. அதற்கு மதச்சாயம் பூட்டி மதவெறியை ஊட்டி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதில் குளிர்காய்வதுதான் இவர்களின் நோக்கம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஸ்ரீ வைகுண்டம் அணையின் 2 பகுதிகளில் வரும் 27ஆம் தேதிக்குள் தூர்வாரும் பணிகளை முடிக்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீ வைகுண்டம் அணையை தூர்வாருவது தொடர்பாக மதிமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்ட செயலர் ஜோயில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. தூர்வாரும் பணிகள் நடைபெறும் இடத்தில் மணல் கொள்ளையடிக்கப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு புகைப்பட ஆதாரங்களை காட்டினார். இதையடுத்து குறிப்பிட்ட பகுதியில் மணல் அள்ளவும் விற்கவும் தடை விதித்தும் அணையின் 2 பகுதிகளில் வரும் 27ஆம் தேதிக்குள் தூர்வாரும் பணிகளை முடிக்கவும் நீதிபதிகள் பி ஜோதிமணி, ஆர் நாகேந்திரன் ஆகியவர்கள் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையையும் வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பல்வேறு கேள்விகளிடம் கேட்கப்பட்டன. எக்காரணத்தை முன்னிட்டு மணல் அள்ளியது தவறு. அள்ளப்பட்ட மணலை ஏலம் விடவோ விற்கவோ கூடாது. இப்பொழுது 27ஆம் தேதிக்கு இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக இந்த ஃபர்ஸ்ட் ரீச்சில் அணைக்கட்டு பகுதியில் இந்த தூர்வாரும் வேலையை முடித்துவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். தூர்வாருவதற்குத்தான் நாங்கள் தீர்ப்பு கொடுத்தோம். மணல் அள்ளுவதற்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்கவில்லை. நீங்கள் மணல் அள்ளி இருப்பதும் தவறு. இப்பொழுது மணல் அள்ளி வைத்திருப்பதை பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அனுமதி இல்லாமல் விற்கக்கூடாது என்றும் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாதத்துக்குள்ளாக 27ஆம் தேதிக்குள்ளாக ஃபர்ஸ்ட் ரீச்சில் தூர்வார வேண்டும். அது முதல் பணியாக செய்ய வேண்டும். 2வது ரீச்சும் முடித்து விட வேண்டும். அதுவரை மணல் அள்ளக்கூடாது என்று மணலில் விற்பதற்கோ இதை செய்யக்கூடாது என்று தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். தாத்ரி சம்பவத்திற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசே காரணம் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுச் செயலர் பி முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை விட இந்தியாவில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். Dadri is unfortunate and we have to condemn it. Law and order is a state issue. And in Uttar Pradesh the government is headed by Samajwadi Party. Akhilesh Yadav is the chief minister. The failure of the state government is not discussed. நடிகர்கள் விஷால், கார்த்தி ஆகியவரை யாரோ தூண்டி விடுவதாக நடிகை ராதிகா குற்றம் சாட்டினார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் சரத்குமார் அணி சார்பில் நடிகைகள் ராதிகா, ஊர்வசி, நடிகர்கள் பாக்யராஜ், சிம்பு உள்ளிட்டவர்கள் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். தாங்கள் தேர்தலில் போட்டியிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நடிகை ராதிகா தெரிவித்துள்ளார். குடும்பமாக இருந்த நடிகர் சங்கத்தை விஷால் அணியினர் பிரித்து விட்டதாக நடிகர் சிம்பு குற்றம் சாட்டினார். யாருமே இந்த பிரிவினையை விரும்பல, யாருமே இந்த சண்டையை விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கும் சொல்றேன், விஷால் அவர்கள், விஷால் ரெட்டி அவர்கள், கார்த்தி சிவகுமார் அவர்கள் இருவருக்கும் யாரோ பின்னணியில் இருந்து அவங்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. நடிகர் சங்க தேர்தல் போட்டியை தவிர்க்கும் வகையில் 2 அணிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்த கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் எஸ் தானு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நடிகர்கள் 2 அணியாக பிரிந்து போட்டியிடுவதால் தமிழ் திரையுலகில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக கூறினார். திரையுலகை சேர்ந்த பல்வேறு சங்கங்களின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டுக்குழு வரும் 10ஆம் தேதி 2 அணிகளிடமும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் தானு தெரிவித்தார். எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதமாக இந்த ஒற்றுமை ஏற்படுத்தும் முயற்சியை தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் ஆகிய சங்கங்கள் ஈடுபட்டுள்ளது. எனவே வரும் சனிக்கிழமை 10/10/2015 அன்று 2 அணியினரையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட ஒரு கூட்டுக்குழு முயற்சிக்க ஏற்பாடு செய்து வருகிறோம். மதுரைக்கு அருகே உள்ள வச்சாம்பட்டியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் நரபலி வழக்கு தொடர்பாக கொடுத்த புகாரின் பேரில் குறிப்பிட்ட இடத்தில் மீண்டும் தோண்ட மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது. மதுரைக்கு அருகே மேலூர் பகுதியில் உள்ள கிரானைட் குவாரியில்
நரபலி கொடுக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டை சட்ட ஆணையர் சகாயம் தலைமையிலான குழுவினர் விசாரித்து வரும் நிலையில் முக்கிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த வாரம் சின்னமலம்பட்டியைச் சேர்ந்த வீரம்மாள் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் புறாக்குண்டு மலையடிவாரத்தில் தோண்டியதில் மனித எலும்புக்கூடுகள் கிடைத்தது. இந்த நிலையில் தோண்டப்பட்ட அந்த இடத்தின் அருகே மேலும் 6 அடி தோண்ட வேண்டும் என டிஎஸ்பி மங்களேஸ்வரனிடம் சதீஷ் என்பவர் புகார் அளித்தார். இதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ள நிலையில் கிடைத்த தடயங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குழி பெருசாக நான் ஞாபகப்படுத்தி பார்க்கல. நைட்டு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா குழி கொஞ்சம் எனக்கு பெருசாக தெரியுதுங்க. நீங்கள் எனக்கு கொஞ்சம் நீளமாகவும் கொஞ்சம் ஆழமாகவும் நோண்டணுமியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஐயா படித்து பார்த்துட்டு சரி நான் காலைல ஆக்ஷன் எடுக்கிறப்பா நீ போப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதோட வந்துட்டேன். இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் காணாமல் போன மீனவரை மீட்பதில் காலதாமதம் ஏற்பட்டால் கடலில் விழுந்து தற்கொலை செய்ய போவதாக காணாமல் போன மீனவரின் மகள் அனுசியா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகு கடலில் மூழ்கியது. படகில் இருந்த மீனவர்களில் வில்வராஜ் என்பவரை காணவில்லை. அவரை மீட்க வலியுறுத்தி மீனவர்கள் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கு கண்டனம் தெரிவித்து காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தின் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவரை மீட்பதில் காலதாமதம் செய்யப்பட்டால் குடும்பத்தோடு கடலில் விழுந்து தற்கொலை செய்ய போவதாக காணாமல் போன மீனவர் வில்வராஜின் மகள் தெரிவித்தார். 26ஆம் தேதி எங்க அப்பா கடலுக்கு போனாங்க. இன்னும் வரவே இல்லை. எப்படி இருக்காங்க கூட எங்களுக்கு தெரியாது. இந்த ஊர் தாசில்தார் ஏடி கூட எங்களை வந்து பார்க்கவே இல்லை. கலெக்டர்கிட்ட 3 மனு கொடுத்துட்டேன். எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எங்க அப்பா இல்லை. நாங்க 3 பேர் எங்க அப்பா வந்தே ஆகணும். இல்லாட்டி நாங்க 3 பேரும் கடல்ல விழுந்து செத்துருவோம் எங்க அப்பாவோட போயே. முல்லை பெரியாறு அணை பகுதிக்குள் எடுத்துச் செல்லப்படும் மற்றும் வெளியே எடுத்து வரப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கேரள வனத்துறையின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று கேரள குழுவினரின் உத்தரவை ஏற்க தமிழக குழுவினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை பகுதியில் பொறியாளர் ஹரிஷ் கிரீஷ் தலைமையிலான துணைக்குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். ஆய்விற்கு பின்னர் நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் அணை பகுதிக்கு பொருட்களை எடுத்து வரும் பொழுது திரும்ப எடுத்துச் செல்லும் பொழுதும் கேரள அரசு மற்றும் வனத்துறையின் அனுமதியை பெற வேண்டும் என கூறப்பட்டது. இந்த கோரிக்கையை தமிழக குழுவினர் ஏற்க மறுத்துள்ளனர். சென்னையை அடுத்த பழைய பல்லாவரத்தில் தொல்லியல் துறை ஆய்விற்காக நில அளவை மேற்கொள்ள வந்த அரசு அலுவலர்களை அனுமதிக்காமல் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பழைய பல்லாவரம் பகுதியில் சுமார் 20,000க்கும் மேலான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். மன்னர்கள் காலத்தைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்கள் இந்த பகுதியில் புதைந்து கிடப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இங்கு ஆய்வுப் பணிகளை நடத்த தொல்லியல் துறையினர் திட்டமிட்டனர். இதனையடுத்து இந்த பகுதியில் நிலத்தை அளக்க ஆலந்தூர் வட்டாட்சியர் புஷ்பா தலைமையிலான அலுவலர்கள் வந்தபொழுது எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் வந்த வாகனத்தை மக்கள் மறித்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் திரளான காவலர்கள் குவிக்கப்பட்டனர். மக்களோடு அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் நில அளவை கல் நடாமல் ஆய்வு செய்வதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. நாங்களாம் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வைத்த வாயை கட்டி நாங்கள் இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம். இந்த இடத்த நாங்கள் தர முடியாது. அதை விட எங்கள் எல்லாரையும் இந்த ஊர் மக்கள் மொத்த பேரையும் சாகடிச்சிட்டு அப்புறமா வேணா இந்த இடத்த எடுத்துக்க சொல்லுங்க. அந்த சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் யூஜிடி போட்டுக்கிறோம், பாதாள சாக்கடை போட்டிருக்கோம், அந்த வாட்டர் கனெக்ஷன் போட்டிருக்கோம், அவங்களுக்கு கரண்ட்டு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம், எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுத்துருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்கும் பட்டாவும் கொடுத்துருக்குறோம். இவ்வளவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்க நேரத்தில் எவனோ ஒரு 4 பில்டர்ஸுக்காக வேண்டி ஏரியாவே சுற்றி மார்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எப்படி சார் நியாயம்? சென்னை மாநகரில் மாஞ்சா நூல் விற்பனை செய்வோர் மற்றும் பட்டம் விடுவோருக்கு 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 4 பேர் மாஞ்சா நூலால் அறுபட்டு உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். மாஞ்சா நூல் தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பாக 260 புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மேலும் தெரிவித்த அவர், மாஞ்சா நூலை விற்பனை செய்வோர் மற்றும் பட்டம் விடுவோர் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 188 மற்றும் 336 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் கூறினார். இந்த பிரிவுகளின் கீழ் 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்த அவர், மாஞ்சா நூல் பயன்பாடு மற்றும் விற்பனை குறித்து 25615086 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். மதுரையில் அரசு பேருந்தும் ஆட்டோவும் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு பெண் பலியானார். 5 பேர் பலத்த காயமடைந்தனர். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரப்பாளையம் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தும் சென்ட்ரல் மார்க்கெட்டில் இருந்து வந்து கொண்டிருந்த ஆட்டோவும் மதுரை மாநகராட்சி அலுவலகம் அருகே மோதிக்கொண்டன.
அதில் ஆட்டோவில் இருந்த ஓட்டுநர் உள்ளிட்ட 6 பேரும் பலத்த காயமடைந்தனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர்களில் செல்லூரை சேர்ந்த ராதிகா என்பவர் உயிரிழந்தார். எஞ்சியவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பஸ் பின்னாடி வந்துட்டு இருந்துங்க சார். வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோ முன்னாடி வந்தோம், மோதினோடனே லெஃப்ட் சைடில் ஒதுங்கிருச்சு ஆட்டோ. அதிகமான ஸ்பீடு சவுண்டு. நான் இங்கே சிவாஜி சிலைக்கிட்ட போயிட்டு இருந்தேன். அங்கே சவுண்டு கேட்டு நான் இங்கே வந்தேன். ஓடியாந்து பார்த்தேன். பின்னாடி வந்து ஆட்டோவில் வந்து மோதிருச்சு பஸ்ஸு. காவிரி நீரை நம்பியுள்ள காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் தங்கள் பகுதிகளை வளர்ச்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். காவிரி கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் இந்த ஆண்டு கடுமையான வறட்சி நிலவியதாலும் காவிரி நீர் சரிவர வந்து சேராததாலும் விவசாயம் பாதிப்படைந்ததாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் பாதிப்படைந்த காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் தங்கள் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்றும் ஏக்கருக்கு ரூபாய் 25,000 நிவாரணமாக அளிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். மழையும் பெய்யாததுனால நேரடி நெல் விதைப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. வறட்சியினால் காரைக்கால் சிக்கி தவிக்கிறது. அதனால் முதலமைச்சர் அணுகி காரைக்காலை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணமாக அறிவிக்க வேண்டும் சிஎம்கிட்ட முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். வடசென்னை அனல்மின் நிலையத்தில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் அலுவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து பணிக்கு திரும்பினர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 2 நிலைகளில் மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அங்கு நிலக்கரி கையாளுதல் பிரிவு, பராமரிப்பு பிரிவு ஆகியவற்றில் 600க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தனர். பொன்னேரி வட்டாட்சியர் சண்முகம், அனல்மின் நிலைய முதன்மை பொறியாளர் வேல்முருகன் ஆகியவர்கள் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் கிடையாது. அதாவது கழிப்பறை, குடித்தண்ணி வசதி, அதுக்கப்புறம் பாதுகாப்பான பெட்டகம், அதாவது ஷூ, அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எதுவும் அளிக்கப்படவில்லை. தலைக்கவசமும் அளிக்கப்படவில்லை. அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட 290 ரூபாய் ஊதியத்தை ஒப்பந்த ஊழியர்களுக்கு அளிக்கவில்லை. திருச்சியில் உள்ள துப்பாக்கி தொழிற்சாலைக்கு அருகே காட்டுப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட துப்பாக்கி உதிரி பாகங்கள் பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்சி நவல்பட்டு அருகே ராணுவம் மற்றும் காவல்துறைக்கு தேவையான துப்பாக்கிகளை தயாரிக்கும் துப்பாக்கி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த நிலையில் மக்கள் அளித்த தகவலின் பேரில் 5.56 இன்சாட் ரக துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படும் 500க்கும் அதிகமான உதிரி பாகங்கள் நவல்பட்டில் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதுபற்றி தொழிற்சாலை நிர்வாகத்திற்கு தகவல் அளித்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதேபோல கடந்த மாதம் 21ஆம் தேதி குளித்தலை பகுதியில் துப்பாக்கி உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டைட்டில் பார்க் பேக் சைடில் மினிமம் 500க்குள்ள இந்த துப்பாக்கியோட 5.6ஓட துப்பாக்கியோட அடிபாட்டங்கள் பொதுமக்கள் பார்வையில் தெரிஞ்சதுனால அதை அவங்க வந்து இப்போ சொல்லி இப்போ காவல்துறை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிற அது ஒரு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் இடம், டிஃபென்ஸ் ஏரியா. அதில் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் காவல்துறை கொஞ்சம் தீவிரமாக விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐடி பார்க்கு பின்புறம், அதுக்கப்புறமா அந்த பாலத்துக்கு அடியில் ஒரு 100-50ங்கிற மாதிரி மூட்டை கட்டி மண்ணுக்கு அடியில் இது துப்பாக்கி தளவாளங்களுடைய 5.56 அதனுடைய அடிபாகங்கள் நிறைய இடத்துல கண்டெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பின்னணிகள் என்ன, இது யார் யார் எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க, இதுக்கு மேலும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறைக்கும் அதனுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியிருக்கோம். வெப்பச்சலனம் காரணமாக சென்னையின் பல இடங்களில் இன்றிரவு கனமழை பெய்தது. தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக கடந்த சில நாட்களாக வட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலையில் சென்னை, கிண்டி, இக்காட்டுத்தாங்கல், வடபழனி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஃபேமிலியாக தான் கிளம்பணும். ரொம்ப வெயிலாக இருந்தது. வெயிலில் போகிறோமேன்னு பார்த்தா, ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குது. அந்த வெயிலுக்கு இந்த மழை பெஞ்சது ரொம்ப நல்லா இருக்குது. கூலிங்காக நல்லா இருக்குது. காலையிலேருந்து ரொம்ப வெயிலாக இருந்தது. நான் வெயில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ந்து காற்றடிச்சு ரொம்ப மழை பெஞ்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மழை சீசனில் அந்த மழை கரெக்டாக அந்த பருவ மழை கரெக்டாக வந்துச்சுன்னா சென்னையில் வந்து குடிநீர் பிரச்சனை இருக்காது. உலக விண்வெளி வார விழாவை ஒட்டி திருநெல்வேலியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான அறிவியல் போட்டிகள் நடைபெற்றது. இதில் திரளான மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறனை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் அறிவியல் திறனை மேம்படுத்தும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மாவட்ட அறிவியல் மையம் சார்பில் வரும் 10ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறுகின்றன.
இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கான தனிநபர் பிரிவில் வாட்டர் ராக்கெட் லான்ச்சிங் என்னும் போட்டி நடைபெற்றது. இதில் அதிக தூரம் ராக்கெட்டை செலுத்தும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. விண்வெளி வார விழா ஒட்டி வாட்டர் ராக்கெட் லான்ச்சிங் காம்படிஷன் வச்சுருக்காங்க. நான் அதில் பங்கெடுத்திருக்கேன். இங்கே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரிட்டனின் நலன் பாதுகாப்பே முக்கியம். கட்சி கூட்டத்தில் பிரதமர் கேமரோன் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் பிரிட்டனின் பாதுகாப்பு மற்றும் வளம்தான் முக்கியம் என விவாதிக்கப் போவதாக பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரான் கூறியுள்ளார். பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் தனது கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டத்தில் பேசிய கேமரான் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தான் காதலுடன் கூடிய நட்பு எதுவும் வைத்திருக்கவில்லை என்று தெரிவித்தார். பிரிட்டனின் பாதுகாப்பு மற்றும் வளம் ஆகியவையே தனக்கு முக்கியம் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தையில் இதை கடுமையாக தான் வலியுறுத்த இருப்பதாகவும் பிரதமர் கேமரான் கூறினார். சிரியாவில் பஷர் அல் ஆசாதின் அரசு அகற்றப்பட வேண்டும் என்றும் கேமரான் வலியுறுத்தினார். The real answer to the refugee crisis helps in making countries like Syria become places where people actually want to live. That means having a government that's not terrorizing its people, and that is why Assad must go. In its place, we need a government that can be our ally in the defeat of ISIL, because we'll never be safe here in Britain until we eradicate that death cult. ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனை மீது நடந்த விமான குண்டுவீச்சு பற்றி சுதந்திரமாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என எல்லை கடந்த மருத்துவ சேவை அமைப்பான MSF வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் உள்ள குண்டூஸ் நகரில் எல்லை கடந்த மருத்துவ சேவை அமைப்பான MSF மருத்துவமனை நடந்து வந்தது. அந்த பகுதியில் இருந்த ஒரே ஒரு மருத்துவமனையான அதன் மீது கடந்த 3ஆம் தேதி அமெரிக்க கூட்டுப்படை விமான தாக்குதல் நடத்தியதில் 3 குழந்தைகள் உட்பட 19 ஊழியர்கள் நோயாளிகள் பலியானார்கள். இந்த கொடுஞ்செயலை போர்க்குற்றமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்க ஐநா பொதுச் செயலர் பான் கி மூன் இது தொடர்பாக பாரபட்சமின்றி விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். இது பற்றி சுதந்திர விசாரணை நடத்த வேண்டும் என MSF அமைப்பும் வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடந்து வரும் ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டியின் குரோஷிய நாட்டு வீரர் மரன் சிலிக் அமெரிக்க வீரர் டொனால்ட் யங்கை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். உலகின் 6ஆம் நிலை வீரரும் முன்னாள் அமெரிக்க ஓபன் சாம்பியனுமான சிலிக் இந்த போட்டியில் 13 ஆஸ்களை வென்றார். கடுமையாக நடந்த இந்த போட்டியில் டொனால்ட் யங்கை 7-5, 5-7, 6-4 என வீழ்த்தி அவர் 2வது சுற்றுக்கு முன்னேறினார். 2வது சுற்றில் சிலிக் அமெரிக்க வீரரான ஸ்டீவ் ஜான்சனுடன் பலப்பரீட்சை நடத்தவிருக்கிறார். இனி இன்றைய வானிலை நிலவரம். தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களிலும், தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி முக்கிய நகரங்களில் பதிவான தட்பவெப்பநிலைகளை பார்க்கலாம். சென்னையில் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மதுரையில் அதிகளவு 35, குறைந்தளவு 24, கோயம்புத்தூரில் அதிகளவு 32, குறைந்தளவு 23, திருச்சியில் அதிகளவு 34, குறைந்தளவு 24, திருநெல்வேலியில் அதிகளவு 37, குறைந்தளவு 25, சேலத்தில் அதிகளவு 32, குறைந்தளவு 24, புதுச்சேரியில் அதிகளவு 35, குறைந்தளவு 25, வேலூரில் அதிகளவு 33, குறைந்தளவு 24, உதகையில் அதிகளவு 21, குறைந்தளவு 11, கொடைக்கானலில் அதிகளவு 19, குறைந்தளவு 12 பதிவானது. இனி நாட்டின் பிற நகரங்களின் வெப்பநிலைகளை பார்க்கலாம். தில்லியில் அதிகளவு 36, குறைந்தளவு 23, மும்பையில் அதிகளவு 35, குறைந்தளவு 23, கொல்கத்தாவில் அதிகளவு 34, குறைந்தளவு 27, ஹைதராபாத்தில் அதிகளவு 34, குறைந்தளவு 20 பதிவானது.
பெங்களூருவில் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸும் குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவானது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் அட்டைக்கு எதிரான வழக்கு அரசியல் சாசன அமர்விற்கு மாற்றம். மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி, அன்புமணி மீது குற்றச்சாட்டு பதிய சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. நாட்டின் அடிப்படை கொள்கைகளை விட்டுவிட வேண்டாம், குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தல். பொய் வழக்குகளால் ஆந்திர சிறைகளில் வாடும் தமிழர்கள் மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.